இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். எரேமியா 50:19. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தி ஆகும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த எரேமியா 50வது அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை அவர் சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு உருவகமாக அவர் சொல்லுவது எதை என்றால், நீங்கள் கவனிக்கலாம். ஆடு மேய்ப்பனுக்கு கீழாக இருக்கிற அந்த ஆடு என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். மேய்ப்பனுக்கு கீழாக இருக்கிற ஆடு, இந்த ஆட்டை அவர் அதன் வாசஸ்தலத்திற்கு, அது எங்கே வாழ்ந்து கொண்டிருந்ததோ அந்த வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். இந்த ஆடு தன் வாசஸ்தலத்தை விட்டு வெளியே போய்விட்டது. இந்த ஆடு வாசஸ்தலத்தை விட்டு, வாழ்விடத்தை விட்டு, மேய்ப்பனுடைய கூடாரத்தை விட்டு வெளியே போய்விட்டது. அதனால இந்த ஆடு பல சிரமங்களை அனுபவித்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஆடு அசீரியா, பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அரசர்களாலே அவர்களால் அடக்கப்பட்டு, இந்த அசீரியர்களாலும் இந்த பாபிலோனியர்களாலும் வேட்டையாடப்பட்டு, அவருடைய வேட்டைகளிலே கை கால்கள் உடைந்ததாய், அவருடைய வேட்டையாடும் போது அவருடைய உடலிலே, அந்த ஆட்டின் உடலிலே காயங்கள், ரணம் வெளிப்படுகிறதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி எரேமியா மூலமே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இது வாசஸ்தலத்தை விட்டு சிதறடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாம் கவனித்தால் இந்த வேதத்தில் இருந்து சில உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆடாய் உருவகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆட்டை என் தேவனாகிய கர்த்தர் எப்படி வைத்திருந்தார் என்று பார்ப்போமானால், வாசிக்க கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் ரொம்ப பிரஷியஸாக, விலையேற பெற்றதாக இந்த ஆடு இருந்தது. கர்த்தருடைய கையில் இருந்த ஆடு, கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடத்தை போல இருந்த ஒன்று.
கர்த்தருடைய கையிலே அலங்கார கிரீடமாய் மாத்திரமல்ல, அவரது ராஜ முடியாய் ஆளுகை செய்கிறவர் என் ஜனம் என்று இஸ்ரவேலை பாராட்டி மெச்சி பேசுகிற அளவுக்கு இந்த இஸ்ரவேல் இருந்தது, இந்த ஆடு இருந்தது. ஆனால் இந்த ஆடு சிதறடிக்கப்பட்டது. இந்த ஆடு அசீரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் வேட்டையாடப்பட்டது. இன்னும் பல அந்நிய சக்திகளினாலே அடிமையாக்கப்பட்டது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற நீயும் ஒருவேளை வேட்டையாடப்பட்டு உயிர் மாத்திரம் மிஞ்சி இருக்கிற அளவுக்கு நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உடைமைகளெல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டது. உன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் அலங்கோலமாயிருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்விடம் பிடுங்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் பதறி கொண்டிருக்கிறாய். நித்திரையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய். என் எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் என்னோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் கூட நீ வந்திருப்பது உண்மையானால், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாசஸ்தலத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அடிமையின் பிடியிலே அடிமையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன்னை வாசஸ்தலத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். உன் வாழ்வு இனி எப்படி இருக்க போகிறது தெரியுமா? எரேமியா 50:19 இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, இந்த ஆடு கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிமின் மலைகளிலும் கிலெயாத்திலும் கூட அதன் ஆத்துமா திருப்தியாகும். நண்பா, நீ சிதறடிக்கப்பட்டாய், நீ வேட்டையாடப்பட்டாய், நீ நிர்வாணமாக்கப்பட்டாய், நீ நிராகரதியாய் தள்ளப்பட்டாய். என் ஆண்டவர் மீண்டும் உன்னை திரும்பி வர செய்யும் போது, உன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தும் போது உன் வாழ்வு இனிமையாய் மாறும் என்பதே என் ஆண்டவர் இன்று உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். சரி ஐயா, நான் ஏன் சிதறடிக்கப்பட்டேன், எப்படி சிதறடிக்கப்பட்டேன், யாரால் சிதறடிக்கப்பட்டேன் என்கிற ஒரு கேள்வியை கேட்போமானால், இந்த பரிசுத்த வேதத்தில் இருந்து ஆண்டவர் சில உண்மைகளை உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காண்பிக்க நேரிடும். வாசிக்க கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 10:12. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஓநாய் ஆடுகளை பீறி சிதறடிக்கும். மேய்ப்பன் இருக்கிற இடத்தில் ஓநாய் இருப்பதில்லை. ஓநாய் எங்கே இருக்கும்? ஆடுகளுக்கு நடுவே தான் ஒரு ஆடு போல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது அது ஆடு ஒன்றை கவ்வும். மற்ற ஆடுகள் சிதறடித்து தன் உயிர் பிழைப்பதற்காக நாலா திசைகளிலும் ஓடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற அல்லது இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நீ ஓநாயினால் சிதறடிக்கப்பட்டவள், நீ ஓநாயினாலே துரத்தப்பட்டவள், நீ நல்ல மேய்ப்பனுடைய அந்த மேய்ச்சலுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மை. புல் உள்ள இடங்களிலே அந்த நல்ல மேய்ப்பன் உன்னை நடத்தினான். என்னவோ தெரியவில்லை, மேய்ப்பனை நோக்கி பார்க்க வேண்டிய நீ இந்த ஓநாயை பார்த்ததினாலே இந்த ஓநாய் உன்னை சிதறடித்தது. இந்த ஓநாய் மேய்ப்பனை விட்டு உன்னை விலக்கி கொண்டு சென்றது. இந்த ஓநாய் மேய்ப்பன் உன்னை சரியான பாதையில்
நடத்துவதற்கு ஆயத்தமாய் இருந்தும் நீ மேய்ப்பனை விட்டு ஓடோடி ஒளிந்து கொண்டாய், சிதறடிக்கப்பட்டாய். இஸ்ரவேலே, நல்ல மேய்ப்பன் உனக்கு உண்டு. தன் ஜீவனையும் கொடுத்து உன்னை வழி நடத்துவதற்காக நானே நல்ல மேய்ப்பன் என்று இறங்கி வந்த மேய்ப்பன் உண்டு. ஏன் அந்த மேய்ப்பனை நீ மறந்தாய்? ஓநாயை பார்த்ததனால் அல்லவா? ஓநாய் உன்னை நயம் காட்டினதோ? ஓநாய் உன் அருகாமையில் இருக்கிறது, உனக்கு அருகாமையில் இருந்து உனக்கு நயமான வார்த்தைகளை கூறினதோ? மந்தையை அது தப்ப விடாத ஓநாய் அல்லவா? என் அன்பு சகோதரனே, அந்நிய போதனைகள், தவறான வழி நடத்துதல்கள், தவறான திசை திருப்பங்கள் இந்த ஓநாய் என்கிறதான இந்த ஓநாயை அதற்கு உருவகமாக சொல்லுவார்கள். சிலர் உன்னை தவறாய் நடத்துகிறார்கள், சிலர் உன்னை தவறாய் போதிக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று ஆட்டுக்கூட்டத்திற்கு உள்ளே இருக்கிற ஒரு ஓநாய் உன்னை தவறாய் நடத்தி கொண்டிருக்கிறது. நீ சிதறடிக்கப்பட்டதற்கு காரணம் இதுதான். உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி இழந்ததற்கு காரணம் இதுதான். நீ பெரும் சேதத்திற்கு உள்ளானதற்கு காரணம் இதுதான். ஓநாய் உன்னை சிதறடித்து விட்டது. ஓநாய் உன்னை சிதறடித்து விட்டது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த நாளிலும் கூட அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை, நீ சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய், திரும்பவும் உன்னை வாசஸ்தலத்தில் கொண்டு சேர்ப்பேன். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வாசஸ்தலத்தை விட்டு விலகி சிதறடிக்கப்பட்ட நிலையில், பிறரால் வேட்டையாடப்பட்ட நிலையில், அலங்காரங்கள் எல்லாம் அலங்கோலமாக்கப்பட்ட நிலையில் தள்ளப்படுவதற்கு வேறு என்ன காரணம் என்று சிந்திப்போமானால், இதே பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். தன் கூட்டை விட்டு நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நண்பா, நீ ஏன் அலைந்து திரிகிறாய்? நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டாய். சிலர் அப்படித்தான் சொல்லுவார்கள், நான் தகப்பன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டேன், நான் தாய் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டேன், நான் இந்த ஸ்தானத்தில் எனக்கு இருக்கிற அந்த பொறுப்பு, நான் தலைவன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டேன், நான் ஒரு எஜமானன், ஒரு முதலாளி, நான் தான் இந்த இதை நடத்துகிறவன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டேன். நான் அந்த ஸ்தானத்தை இழந்ததுனால நான் சிதறடிக்கப்பட்டேன். உண்மைதானே? கூட்டை விட்டு அலைகிற குருவி ஏன் அலைகிறது? அது தன் ஸ்தானத்தை இழந்ததுனாலே. தேவன் உங்களையும் என்னையும் ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து நாம விலகுவோமானால் அலைந்துதான் திரிவோம். அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் விலகுவோமானால் சிதறடிக்கப்பட்ட ஆட்டை போலத்தான் அலைவோம். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ நீ உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய். தேவன் உன்னையும் என்னையும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். மகன் என்கிற ஸ்தானத்திலே வைத்திருந்தார். அவருடைய மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்தோம். மகள் என்கிற ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்தோம். அவருடைய ஆசாரியன் என்கிற ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். அதையும் இழந்தோம். அந்த ஸ்தானத்தை இழக்கிறது நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டோம். நன்மையை இழந்தோம், சூறையாடப்பட்டோம், வேட்டையாடப்பட்டோம், அலங்கோலமாக்கப்பட்டோம். யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. ஓநாய் ஆட்டை சிதறடிக்கிறது. நாமே நம்முடைய ஸ்தானத்தை இழந்ததினாலே நம்முடைய வாழ்வு சிதறடிக்கிறது, சிதறடிக்கப்பட்ட நிலையில் போய்விடுகிறது. இன்னும் கவனிப்போமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தின் 36 மற்றும் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தின் 36
மற்றும் 37. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி, ஏன் என்றால் இந்நாட்களுக்கு முன்பே தெயுதாஸ் என்பவன் எழும்பினான், தன்னை ஒரு பெரியவனாய் பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். 400 பேர் அவனை சேர்ந்து கொண்டார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவனமாய் போனார்கள். இந்த தெயுதாசை நம்பினவர்கள் சிதறி போனார்கள். அடுத்த வசனம். அவனுக்கு பின்னாடி குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவனும் எழும்பினான். தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை சொல்லுகிறான், என்னை பின்பற்றுங்கள் என்று. அவனும் அழிந்து போனான். இந்த யூதாசை நம்புகிறவனும் சிதறடிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன இந்த சம்பவம்? இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினதை தன் சீடர்களுக்கு காண்பிக்கிறார். சீடர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை. உயிர் தெழுந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு கூட அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் துரிதமாய் கர்த்தருடைய பணியை செய்கிறதுனால ஏற்கனவே பரலோக தேவனுடைய பணியை செய்து கொண்டு இருந்த அந்த ஆசாரியர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், இவங்க எல்லாரும் இவருக்கு எதிராக, இந்த சீடர்களுக்கு எதிராக எழும்பினார்கள். அத்தனை பேரையும் பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறார்கள். 5வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை பேரையும் சிறைச்சாலையில் போடுறாங்க. ஆனா ஒரு தேவதூதன் வாரான், ராத்திரியோடு ராத்திரிய கதவை திறந்தான், போங்கடான்றான். அத்தனை சீடர்களும் வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்து அவர்கள் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்க ஆசாரியர்களும் அந்த கோயில் பணியாளர்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் போனா எப்படி, இவர்களை இப்படி விடுகிறது சரியில்லையே, என்ன செய்வதுக்கு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது ஒருத்தன் ஓடி வாரான், வந்து சொல்றான், ஐயா நேத்து நாம சிறைச்சாலையில போட்டவனுங்க அத்தனை பேரும் அண்ணா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறானுங்க. உடனே இல்லையே, சிறைச்சாலைகள் எல்லாம் போட்டோம், அங்க போய் பாருங்க. அங்க பார்த்தா சிறைச்சாலை பூட்டினது போல பூட்டெல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. சிறைச்சாலை காவலாளி வெளியே நின்றுகிட்டு இருக்கிறான். ஆனா சிறைக்குள்ள இருந்தவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயையோ, இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே, இப்படி விட்டா சரியில்லையே யோசிக்கிறார்கள். எப்ப போய் இவங்களை பிடிச்சா சரியில்லை, ஜனங்கள் கல்லெறிந்து நம்மை கொன்று விடுவார்கள் சொல்லி நயமாய் பேசுகிறார்கள். வாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நயமாய் பேசுகிறார்கள். நயமாய் பேசி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து திரும்பவும் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க செய்யறது சரியில்லை. அப்ப அவன் சொல்றான், யோ நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ சொல்றதை விட அவர் சொல்றதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர் சொல்றதை தான் நாங்க செய்வோம் என்று அவர்கள் சொன்னபோது என்ன செய்வதற்கு என்று தெரியாமல் தலை மேல கையை வச்சுட்டு மீண்டும் அவங்க கமிட்டி கூடுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன செய்யறதுக்கு, மாட்டிக்கிட்டோமே, இவனை உள்ள வச்சா இவன் வெளியே போயிட்டான், வெளியே போனது நமக்கு தெரியல, ஆனா இவன் சொல்லுகிறது தான் சரியாக இருக்கிறது, ஏன்னா அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது, என்ன செய்வதற்கு? அவங்களுக்குள்ள ரொம்ப அறிவாளியா இருந்த ஒரு கமாலியேல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஜீனியஸை கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன செய்யலாம் ஏன்னு சொல்லி. அவன் சொல்றான், எப்பா ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை தொட்டா ரொம்ப சிரமம், விட்டுரு, அப்படியே விட்டுரு. என்னன்னா அவன் வரலாறை சொல்லுகிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படிதான் வந்தான், அவனுடைய பேரு தெயுதாஸ். தெயுதாஸுங்கிறவனை வந்து இதை போல ஒருத்தர் 10, 400, 500 பேரை கூட்டிக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில் அவனும் தீர்ந்தான், அவனை ஃபாலோ பண்ணவங்களும் தொலைஞ்சான். அப்புறமா பார்த்தீங்கன்னா யூதாஸ்னு ஒருத்தன் எழும்புனான், அவனும் திரளான மக்களை ஃபாலோ பண்றதுக்கு சொன்னான், அவங்களும் அப்படி ஃபாலோ பண்ணாங்க. பார்த்தீங்களா, அவனும் தொலைஞ்சான், அவனை ஃபாலோ பண்ணவங்களும் தொலைஞ்சாங்க. அதனால ஒன்று பண்ணுங்க, கண்டுக்காமல் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நல்ல மக்கள் தெயுதாஸ் என்பவனையும் யூதாஸ் என்பவனையும் ஃபாலோ பண்றதுனால சிதறடிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்த இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சேனைகளின் கர்த்தர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். உயிரோடு எழும்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று
ஆனா தெய்தாசை பின்பற்றினால், யூதாசை பின்பற்றினால் நீ சிதறடிக்கப்பட்டு விடுவாய். என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் எச்சரிக்கிறார். உன்னை திசை திருப்புவதற்கு, உன்னை தவறாய் வழி நடத்துவதற்கு, உன்னை ஆண்டவருடைய பாதையை விட்டு அகற்றுவதற்கு யாரோ ஒருவர் சில வேளைகளில் குறுக்க வந்து நிற்கலாம். பி கேர்ஃபுல், மிகவும் கவனமாக இருக்கணும். சிதறடிக்கப்படுவோம். மேய்ப்பனின் கீழாய் இருந்து ஆரோக்கியமாய் வாழ வேண்டிய இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஆடு சிதறடிக்கப்பட்டது. சீரியாவினாலும் இன்னுமாய் பாபிலோனினாலும் சிதறடிக்கப்பட்டது. இப்பொழுது என் ஆண்டவராகிய கர்த்தர் அழைக்கிறார், வாப்பா, உன்னை உன்னுடைய அந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு நிலைநிறுத்த போகிறேன். அந்த ஸ்தானத்தில் நான் திரும்பி வர பண்ண போகிறேன், வா என்கிற அழைப்பை கொடுக்கிறார். யார் சிதறடிக்கிறார்? ஓநாய் சிதறடிக்கிறது. தன் நாமே சிதறடிக்கப்படுகிறோம். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிறதுனால சிலருடைய இந்த தெய்தாஸ் மற்றும் யூதாஸ் போன்றவருடைய தவறான போதனை மற்றும் வழி நடத்துதனால சிதறடிக்கப்படுகிறோம். சரி, என்னதான் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம சிதறடிக்கப்படுகிறோம் சொன்னாலும் பேசிக்கலா அடிப்படை என்ன? ஏன் சிதறடிக்கப்படுகிறோம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நம்மில் ஒரு வாசிக்கலாம். நெகேமியா 1:8. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். நான் நினைக்கிறேன் என் ஸ்தானத்தை விட்டு நான் போனதுனால தான் சிதறடிக்கப்பட்டேன்னு. நான் என்னவோ நினைச்சுக்கிட்டேன், ஓநாய் தான் என்ன சிதறடிச்சிட்டேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன் தெய்தாஸ் யூதாஸ் போன்றவர்கள் தான் என்னை சிதறடிச்சிட்டாங்கன்னுட்டு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு உண்மை இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா, நீ என் கட்டளையை மீறினபடியினால் தான் ஜாதிகளுக்குள்ளே நீ சிதறடிக்கப்பட்டாய். நீ கேவலமாய் நடத்தப்பட்டாய். நீ பரிதாபத்தோடு நின்றாய். நீ அவமானப்பட்டு தலை குனிந்தாய். கட்டளையை மீறினபடியினால். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிறர் முன்னிலையில் அவமானமும் நிந்தனையும் ஏன் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற கட்டளையை மீறினபடியினால். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, கட்டளையை மீறிட்டியா? சிதறடிக்கப்பட்ட நிலையிலே சின்ன பின்னமாய் சிதைந்து போய் அவமானத்தோடு நிந்தையோடு கூட பிறரால் வேட்டையாடப்பட்ட நிலையிலே அலங்கோலமாய் நின்று கொண்டிருக்கிறாயா? பயப்படாத, மீண்டும் உன்னை உன்னுடைய வாசஸ்தலத்திற்கு நான் திரும்பி வர பண்ண போவேன். ஆமென், ஹல்லேலூயா, glory to Lord. நம்முடைய வாசஸ்தலத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். நம்முடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்த மேன்மையின் பின்னணி என்ன தெரியுமா? நம்முடைய வாசஸ்தலத்தை பார்த்து எதிரிகளே வியந்து பாராட்டின அனுபவங்கள் உண்டு தெரியுமா? வாசிக்க கவனிக்கலாம். எண்ணாகமம் 24வது அதிகாரத்தின் 5 மற்றும் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எண்ணாகமம் 24வது அதிகாரத்தின் 5 மற்றும் 6. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். யாருமா சொன்னா? சாபம் போடுறதுக்கு வந்திருக்கிறான் ஒருத்தன். சம்பளம் வாங்கிட்டு சாபம் போடுகிறவன் வந்து பார்க்கிறான். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கரங்களை தட்டி. எப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு தெரியலமா? அடுக்கு மாடிகள் உள்ள வீட்டை இந்த பிளேயாம் பார்க்கல.
நாடோடிகளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடோடி கூட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் பிலேயாம். பிலேயாமுடைய கண்கள் ஒரு நாடோடி கூட்டத்தை 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாடோடி கூட்டத்தை பார்க்கிறது. அங்கே என்ன ஒழுங்கு இருக்க போகிறது? அங்கே என்ன அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்க போகிறது? அங்கே என்ன நாகரிகமான வாய்ப்பு நவநாகரிகங்கள் இருக்க போகிறது? டிராவல் இருக்கிறாங்க, நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவனது பார்வைக்கு தெரிகிறது இவருடைய கூடாரங்கள் அழகானவைகளாய், அவருடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகளாய். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். அம்மா, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். இந்த வாசஸ்தலம் அழகான இந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கான்? பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், நாட்டின சந்தன மரத்தை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை தான் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான். கவனிக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான். இது கானானுக்குள்ளே என்றாகல, கானானுக்குள்ள நுழையல, இன்னும் கானானுக்குள்ள குடியிருக்கல. டிராவல் நேரத்தில், பயண நேரத்தில் இந்த நாடோடிகளை பார்க்கிறான் பிலேயாம். ஓ பியூட்டிஃபுல், ஆச்சரியப்படுகிறான், உணர்ச்சியிலே கொந்தளிக்கிறான். ஏமா, இந்த டிராவல் நேரத்தில் இவர்கள் இவ்வளவு அழகுனா, கானானுக்குள் அடி எடுத்து வைத்தால் கானானின் வாழ்க்கை எத்தனை இன்பமாயிருந்திருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. கானானின் வாழ்க்கை இன்னும் இன்பமானது. அதுக்கு ரீசன் வேற ஒன்றும் இல்லை. வாசிக்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரத்தின் 11வது வசனம். லேவியராகமம் 26வது அதிகாரத்தின் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் உங்கள் நடுவே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். Praise the Lord. Hallelujah. உங்கள் நடுவே என் வாசஸ்தலம். ஏமா, இந்த நாடோடிகள் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அங்க நடுவிலே ஒரு சூரியன் இருந்தது. அந்த சூரியன் நீதியின் சூரியன். அங்கே இருள் தென்படவில்லை. அங்கே தடங்கல்களும் தடைகளை போடுகிற எதுவும் இல்லை. அங்கே துஷ்ட மிருகங்கள் இல்லை. அங்கே சமாதானம். ஆமென். என் ஆண்டவர் சொல்ல, உங்கள் நடுவே என் வாசஸ்தலம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆண்டவருடைய வாசஸ்தலம் இருந்தது. இந்த டிராவல் நேரத்திலேயே அவங்க வாசஸ்தலம் எதிரியினால் பாராட்டை பெறுகிற அளவுக்கு தத்ரூபமாய், அழகாய், கவர்ந்தெழுக்கத்தக்கதாய் இருந்தது. இப்போ இதெல்லாம் உரிந்து போடப்பட்ட நிலையிலே, சிதறடிக்கப்பட்ட நிலையிலே, ரேஷன் கடைகளை கியூக்கு நின்றுகிட்டு இருக்கிறான். எங்க? பாபிலோனிலும் அசீரியாவிலும் என் ஜனம் கியூல நின்றுகிட்டு இருக்கு, சாப்பாட்டுக்காக, பிரெட்டுக்காக. ஆனா இந்த வாசஸ்தலம் அப்படி இல்லமா, டெய்லி பிரெட், ஃப்ரெஷ் பிரெட். ஆமென், ஹல்லேலூயா. தினம் தினம் அவர்களுக்கு மன்னா என்கிற உணவு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கப்பட்டது. அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ்ஷா அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க இருந்தாங்க. டெய்லி டெய்லி டெய்லி. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் வைக்கிற ஆகாரம் இன்றைக்கு இருக்கிறது போல ஃப்ரிட்ஜ் இல்லை. சில வேளைகளில் 2 நாள் 3 நாள் நம்ம வீட்டில் என்ன செய்யும் இருக்கும். மண் பானையில் சோறை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. பெரியவங்க தருவாங்க, சாப்பிடுவாங்க. சிலர் திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சுகவீனமாக யாருக்கும் வந்துட்டுனா போதும், உடனே எல்லாரையும் டாக்டர் ஆயிடுவாங்க. இல்லை, இப்பவும் அப்படி தானே. ஒரு ஆளுக்கு சுகம் இல்லைன்னா எல்லாருமே நினைச்சுவாங்க டாக்டர் ஆயிடுறது போல். அந்த காலத்தில் டாக்டர் ஆயிடுவாங்க. நீ பழையதை கொடுத்து 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 தான் இந்த பிள்ளைக்கு சோக்கேடு, அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் சூடாக்கி கொடுக்க கூடாதா? பழையதை போட்டால் சளி பிடிக்க தானே செய்யும். ஆனால் இன்னைக்கு
நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பழையதை குடிக்கிட்டாங்கிறாங்க. பழையதை குடிக்கிறான். நமக்கு புரிய மாட்டேங்கு. என் ஆண்டவர், என் சேனைகளின் கர்த்தர், என் ஜனம் இஸ்ரவேல் ஜனத்துடைய வாசஸ்தலம் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாங்க. ஆமேன், சத்தமா சொல்லுங்க. உங்க அறிவும் என் அறிவும் வளர்ந்துட்டு, வளர்ந்த போது இந்திய அறிவாளிகள் சொல்றாங்க பழசு சாப்பிட்டா உடலுக்கு நல்லதுங்கிறாங்க. என் அப்பா இஸ்ரவேல் ஜனத்துக்கு பழச கொடுக்கல, புதுசா தான் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னா. நேற்றைய மன்னாவை எடுத்து நாளைய தினத்துல சாப்பிடலாம்னா இம்பாசிபிள். புழு பிடிச்சிருமா? புழு பிடிச்சிரும். ஐயா, இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் இவ்வளவு அழகானவைகளாகவும் இவ்வளவு நேர்த்தியானவைகளாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வானத்தில் இருந்து இறங்கி வந்த மன்னாவை ஒவ்வொரு நாளும் புசித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாசஸ்தலத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டு போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்? நம்ம பார்த்தோம், தன் ஸ்தானத்தை அவங்க இழந்ததுனால, ஓனாய் கலைத்து விட்டதுனால, தெபியாஸ் யூதாஸ் போன்ற தவறான வழி நடத்துகிறதுனால, சுருக்கமா சொல்ல போனா அவருடைய கட்டளையை மறந்ததுனால, மீறினதுனால, கர்த்தரின் கட்டளையை மீறினதுனால பல ஜாதி மக்கள் மத்தியிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டவங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களை மீண்டும் உங்க ஸ்தானத்தில் நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், இஸ்ரவேலரை எரேமியா தீர்க்கதரிசி எதை போல் பார்க்கிறார்? ஒரு ஆட்டை பார்க்கிறது போல் பார்க்கிறார். ஒரு மேய்ப்பனின் கீழாக இருக்கிற ஆட்டை பார்க்கிறது போல. அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். போதும் போதும் போதும், அத செதற பண்ணிட்டாங்க. ரைட். 17வது வசனம். இஸ்ரவேல் தெரிக்கப்பட்டு போன ஆடு. தெரிப்பட்டு போன ஆடு அப்படின்னா சிதறி போன ஆடு. இப்ப இந்த சிதறி எங்க இந்த ஸ்தானத்தில் இருந்து, இந்த ஸ்தலத்தில் இருந்து சிதறி போன என் ஜனத்தை ஆண்டவர் மீண்டும் கொண்டு வருவாராம். கொண்டு வரும்போது அந்த 19வது வசனத்தை வாசிமா. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும். அப்பா எங்கெல்லாம் மேய போகுது? கர்மேலில் மேய போகிறது, பாசானில் மேய போகிறது. அப்புறமா எப்ராயிமில் மேய போகிறது, கீலேயாத்திலும் மேய போகிறது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு என்று சொல்லுவோம். வாட் இஸ் கர்மேல்? கர்மேல்னா என்னம்மா? கர்மேல் அப்படிங்கிறது நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம். 2-3 அக்கேஷனெல்லாம் சில இடங்களில் வருது. அதில் ஒன்று இந்த கர்மேல் என்பது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் பார்ப்போமானால், எலியா என்ன பண்றாரு? அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி சவால் விட்டு கர்த்தரே தேவன் என்று அவர் நிரூபணம் செய்து ஆகாபுக்கு முன்னாடி போயிருப்பா வீட்டுக்கு, இப்ப மழை பெய்ய போகுது, நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெனிச்சுக்கிறாரு. ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்றாரு? தரையில் பணிந்து தன் முகம் தன்னுடைய முழங்காலில் படும்படிக்கு படகுனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி. போதும். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? தரையில குனிந்து முகம் முழங்கால படுற அளவுக்கு அப்படி பண்ணுகிறார். கருத்தாய் ஜெபிக்கிறார். கர்மேல் ஜெபிக்கின்ற ஒரு ஸ்தலம். இன்னொரு லொகேஷன் கூட பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 25வது வசனம். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் போனாள். யார் போனா?
ஒரு பணக்கார ஸ்திரீ, அவங்க குழந்தை இல்லை. ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்க வந்த எலிசா அவனுக்கு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை கிடைக்கிறது. கொஞ்ச நாள் அந்த குழந்தை பெரியவனா வந்து இறந்து போகிறான். இவளா என்ன பண்ணுறா, அந்த எனக்கு குழந்தைய நான் கேட்டேன்னா தந்த குழந்தை இப்படி இறந்து போச்சே, அடுத்த தந்த அந்த ஜெபம் அந்த தேவ மனிதனை பார்க்க போறேன்னு பார்க்க போகிறா. எலிசாவை பார்க்க போறா. எலிசாவை எங்க மீட் பண்றா? கர்மேல். கர்மேல் என்றால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர் இருக்கக்கூடிய இடம். கர்மேல் என்றால் ஆவிக்குரிய அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். இந்த ஆடு, மேய்ப்பனின் கீழாக இருந்த இந்த ஆடு ஏதோ ஒரு சூழ்நிலையில சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் திரும்பவும் ஆடே, மேய்ப்பனுக்கு கீழாக இருந்த ஆடே, இஸ்ரவேலே, நான் திரும்பவும் அந்த வாசஸ்தலத்தில் உன்னை கொண்டு சேர்ப்பேன். நீ மீண்டும் என்ன செய்ய போகிறாய்? இந்த கர்மேலில் மேய ஆரம்பிப்பாய். கர்மேல் என்பது ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். ஆமென், ஹல்லேலூயா. கர்மேல் என்பது தேவனுடைய பர்வதம். கர்மேல் என்பது தேவனுடைய மனிதர்கள் வீட்டிருக்கிற ஸ்தலம். எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறியே, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறியே. கர்த்தர் உன்னை கர்மேலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீ கர்மேல்ல மேய வேண்டிய ஆளு. நீ எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற? நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான். ஆண்டவர் உன்னை சரியாய் நடத்துகிறார், சரியாய் கொண்டு வருகிறார், சரியாய் கொண்டு நிறுத்துகிறார். ஆனால் நீயோ சிதறடிக்கப்பட்ட ஆட்டை போல அசீரியாவிலும் பாபிலோனிலும் மேய்ந்து கொண்டிருக்கிறாய். இக்கர மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுகிறது போல அங்க போனா கிடைக்காதா, இங்க போனா கிடைக்காதா, எம்மா நீ எங்க போனாலும் கிடைக்காது. நீ ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தாதான் எல்லாம் கிடைக்கும். ஆமென். உன்னை கர்மேலில் அல்லவா கொண்டு வந்திருக்கிறார், உன்னை சரியான இடத்துல அல்லவா கொண்டு வந்திருக்கிறார். நீ மேய வேண்டியது தானே. உள்ளும் புறம்பும் போய் நீ மேய்ச்சலை காண வேண்டாமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய திருச்சபையை ஒரு கர்மேலாய் வைத்திருக்கிறார். இதை நேசிக்கிற நீ வாழ்வாய். இது கிடைக்கிற போதனையை ருசிக்கிற நீ வாழ்வடைவாய், மேன்மை அடைவாய். இதை அலட்சியமாய் எண்ணுவாயானா உன் வாழ்க்கையில நல்ல மேய்ச்சலை காண முடியுமா என்பது கேள்விக்குறி. என் தேவன் சொல்லுகிறார், கர்மேலிலும் தன் எங்க பாசான். பாசான் என்ன? பாசான்னா அதுவும் ஒரு செழிப்பான ஹில் தான்மா. செழிப்பான ஒரு ஹில் தான், ஒரு மலை தான். இஸ்ரேலில் இருக்கிற மலை. முதல்ல கர்மேலும் இஸ்ரேல் இருக்கிற மலை, பாசான் பர்வதமும் இஸ்ரேலில் இருக்கிற ஒரு மலை. இந்த பாசானை குறித்து பாசானில் உள்ள எருதுகளுக்கு கொஞ்சம் ஃபேமஸ். நம்ம ஊரில் கூட அந்த பொங்கல் நாட்கள்ல எல்லாம் அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும் பாருங்க. ஜல்லிக்கட்டு பண்ணும்போது எங்க உள்ள மாட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னா ரொம்ப ஃபேமஸ். அங்கே உள்ள காலன்னா அது திமிரிக்கிட்டு நிற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே அந்த காலகட்டத்தில் பாசான் ஹில்ஸில், பாசான் தேசத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்குகளில் மலைகளில் வளருகிற ஆடு மாடுகள் பலம் உள்ளவைகள். அதுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. வாசிக்கலாம். சங்கீதம் 22வது சங்கீதத்தின் 12வது வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 22:12. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள். பலத்த எருதுகள் அப்படின்னா அங்க என்ன இருக்கிறதுனா பலம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. அங்க ரொம்ப பலம் இருக்கிற இடத்துல, செழிப்பு இருக்கிற இடத்துல மக்களால் கனப்படுத்தப்படுவோம். ஒன்று கவனிச்சுக்கிடுங்கம்மா, உன்னை எங்க மேய சொல்லுகிறார் தெரியுமா? நீ பாசான் பர்வதத்தில் மேயணும். நீ எலும்பும் தோலுமான பசுவை போல நீ அங்கே நின்று கொண்டிருக்கிறாய், பாபிலோன்ல இருந்துகிட்டு இருக்கிறாய். உன்னை பாசானில் மேய்வதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
நல்ல மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான். ஆமென், அல்லேலூயா. பாசான் தேசத்து எருதுகள் புல்லுள்ள இடங்கள்ல மேய்ந்ததுனால தான் அது பலத்த எருதுகளாய் மாறினது. நீ இந்த பூமியிலே செழிப்பு அடைவாய், உன் பொருளாதார மேன்மை அடையும், நீ கனம் அடைவாய், நீ சரியான மேய்ச்சலை காண்பாயானால் உள்ளும் புறம்பும் போய் நீ மேன்மை அடைவாய். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 65:15 மற்றும் 16 கூட ஒருத்தர் வாசிங்க, மன்னிக்கவும். 16வது அதிகாரம் 16 சங்கீதம் 66 15 மற்றும் 16 வாசிங்க. ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன், கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன், காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். எஸ், ஐ எம் சோ சாரி. அதுல என்ன அப்படின்னா, இதுல பாசான் தேசத்து எருதுகளை குறித்து சொல்லப்படும் 68 15 16 தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது, பாசான் பர்வதம் போல் இருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் உள்ளது, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள், ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், தேவன் விரும்பினார். ஆம் ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். இதுல என்ன அப்படின்னா, பாசான் பர்வதத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம் உயர்ந்தும் உன்னதமான ஒரு பர்வதம் தான். ஆனா சீயோனை விட ஜஸ்ட் கொஞ்சம் உயரமானது பாசான் பர்வதம். ஆனா ஆண்டவர் மிக உயரமான இந்த பாசான் பர்வதத்தை தெரிந்தெடுக்கல. எதை தான் தெரிந்தெடுத்தார்? சீயோனை தான் தெரிந்தெடுத்தார். விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த பாசான் பர்வதம் உயரமான பர்வதம். இந்த பாசான் பர்வதத்தில் வளருகிற ஆடு மாடுகள் செழுமையானவைகள், கொழுமையானவைகள், பலம் உள்ளவைகள். இது எதை குறிக்கிறதுனா, நீ கர்த்தருடைய சந்நிதியில தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற இடத்துல நீ வாழ்வாயானால் நீ உயரமாய் வாழ முடியும், பலமாய் வாழ முடியும், கனமுள்ளதாய் வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்மேல் அங்கேயும் நீ மேயணும், இந்த பாசானிலும் நீ மேய்ச்சலை கண்டடையணும். மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, எகமா எரேமியா 50:19 எப்ராயிம். எதுலமா? எப்ராயிம் மலை. எப்ராயிம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 ஒருவன். சார், அது எப்ராயிம் என்கிறது இஸ்ரவேல் தேசத்தை தான் பல வேளைகளிலும் எப்ராயிமே என்று ஆண்டவர் அழைப்பார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எப்ராயிமே அழைப்பார். இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவனாம்? ஓசியா 7வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிப்போமானால், ஓசியா 7:11 எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு புத்தி இல்லை, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிற, புத்தி இல்லை. ஏம்மா, புறா யாருக்கும் தீங்கு செய்யாதுமா, அது ரொம்ப சாஃப்டான பறவை, ரொம்ப மிருதுவான பறவை, கபடற்ற ஒரு பறவை. எப்ராயிம் அப்படிப்பட்டவன் தான். இந்த எப்ராயிம்ல நீ மேய்ச்சலை அடையணும் அப்படின்னா, எப்ராயிம் என்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் ரெட்டிப்பான கனி உள்ளவன். சாதாரணமா இல்லை, அன்புல ரொம்ப அன்புன்னு சொல்லுவாங்க, பண்புல ரொம்ப பண்புன்னு சொல்லுவாங்க. எப்ராயிம் ரெட்டிப்பான கனி உள்ளவன். அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய நேர்மை, அவனுடைய ஜீவிதம் ஐயோ மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு, ரெட்டிப்பான அளவுக்கு மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு இந்த எப்ராயிம் இருப்பான். இந்த எப்ராயிமை குறித்து தீர்க்கன் சொல்லுகிறான் எரேமியா.
31வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா எப்பிராயிம் 31:20. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், ஐயோ, நல்ல குணம் நிறைந்த என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் கொண்டு அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எப்பிராயிமை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, கொந்தளிக்கிறது, ஏங்குகிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உருக்கமோ இறங்குவேன். இந்த எப்பிராயிம் என்றால் என் ஆண்டவர் உனக்கு இறங்குவார் என்று அர்த்தம். நீ இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அர்த்தம். நீ இரக்கத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று அர்த்தம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற கர்மேலை அனுபவிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற கர்மேலுக்குள் செல்லும்போது பாசான் என்கிற பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீ அனுபவிப்பாய். அது மாத்திரமல்லையா, இரட்டிப்பான நற்குணத்தை நீ பெறுகிற அளவுக்கு எப்பிராயிமிலும் கூட நீ மேய்ச்சல் அடைவாய். இறுதியாக அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ஒன்று கொண்டு சேர்ப்பேன். கிலேயாத். கிலேயாத் அப்படின்னா எரேமியா 8வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிப்போமானால், கிலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. கிலேயாத்திலே பிசின் தைலம். கிலேயாத் என்கிறதான அந்த பர்வக்க ஹில்ஸ் ஏரியாவும் இஸ்ரேலில் தான் இருக்கு. அங்கே எரிமலைகள் உண்டு, இன்னும் நிறைய முள் மரங்கள் உண்டு, இன்னும் நிறைய நம்ம சொல்லுவாங்கள்ல, இந்த மலைக்கு போயாச்சுன்னா நிறைய பச்சிலைகள் எல்லாம் கிடைக்கணும். இதே போல இஸ்ரேலில் கிலேயாத்தில் இருக்கிற பச்சிலைகள் எல்லாம் நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக இருக்கிறதான பச்சிலைகள் தான் கிலேயாத்தில். அதனாலதான் ஆண்டவர் தீர்க்கன் எரேமியா மூலம் இஸ்ரவேல் ஜனத்தில் சொன்னார், நீ எங்க போகிறாய்? உன் ரணம் தீருவதற்கு, உன் காயம் ஆறுவதற்கு, உன் வேதனை மாறுவதற்கு நீ எங்க போகிறாய்? கிலேயாத்தில் பிசில் தைலம் இல்லையோ? இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், என் மகளே, என் மகனே, வா, கிலேயாத்திற்கு வா. அங்கே பிசின் தைலம் இருக்கிறது, பிசின் தைலம் இருக்கிறது. உன் ரணத்தை மாற்றுவதற்கு, உன் வேதனையை மாற்றுவதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூமியில் வந்தாரே என் இரட்சகர். அவருடைய கைகளிலும் கால்களிலும் இருந்து வடிந்த அந்த இரத்தம், அவருடைய சரீரங்கள் உனக்காய் எனக்காய் பிளக்கப்பட்டதே உன் காயங்களை மாற்றுவதற்கு. என்ன சொல்லுகிறார்? எரேமியா 50:19 இறுதி பகுதியை வாசிப்போமாமா. எப்பிராயிமின் மலைகளிலும் கிலேயாத்திலும் அதன் ஆத்துமா. இந்த கிலேயாத்தில் போனால் உன் சரீரம் சுகமடையலாம். ஆனால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் வருவாயானால் உன் ஆத்துமா திருப்தியாகும். ஆமீன், அல்லேலூயா. என் ஆண்டவர் அழைக்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் மீண்டும் கொண்டு வரப்போகிறேன். நீ சிதறடிக்கப்பட்டது உண்மை, நீ கைவிடப்பட்டது உண்மை, நீ கலங்கடிக்கப்பட்டது உண்மை, உன்னை நிர்வாணமாக்கினது உண்மை, உன்னை அலங்கோலமாக்கியது உண்மை, உன்னை அவமானப்படுத்தியது உண்மை, உன்னோடு கூட யுத்தம் செய்து உன்னுடைய அத்தனை பொக்கிஷங்களையும் எடுத்து சென்றது உண்மை. ஆனா வா, ஏண்டவா, நான் குணமாக்குவேன், நான் குணமாக்குவேன். நீ எங்க போகிக் கொண்டிருக்கிறாய்? எகிப்தை நம்புகிறாயோ? அசீரியாவை நம்புகிறாயோ? பாபிலோனை நம்புகிறாயோ? வா என்று அண்டை என்று சொல்லி என் ஆண்டவர் அழைக்கிறார் அல்லவா. நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற விதமாக எல்லாரும் எழுந்து நிற்போமா?